வணக்கம். இன்னைக்கு நாம அலெக்ஸ் ஹேலியோட 1976ல வெளிவந்த மிக முக்கியமான படைப்பான ரூட்ஸ் பத்தி ஒரு முழுமையான அலசல பார்க்க போறோம். 200 வருஷமா ஒரு ஒட்டுமொத்த இனத்தோட அடையாளத்தையே அழிக்க நடந்த ஒரு மாபெரும் கொடுமைக்கு எதிரா ஒரு குடும்பம் நடத்தின அந்த நீண்ட வரலாற்று போராட்டத்தை தான் நாம இப்போ பேச போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 200 வருஷமா ரொம்ப ரகசியமா காதோட காதா தலைமுறை தலைமுறையா சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை எப்படி ஒரு மாபெரும் அடையாள அழிப்பு முறையே தோற்கடிச்சது. இது சும்மா சாதாரண கதை இல்லைங்க. தங்களோட சொந்த அடையாளத்தை காப்பாத்துறதுக்காக ஒவ்வொரு தலைமுறையும் தங்களோட உயிரை பணயம் வச்சு ஓடின ஒரு வரலாற்று தொடர் ஓட்டம். சரி, இப்போ நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த டைம் லைனை பாருங்க. மேற்கு ஆப்பிரிக்காவில் 1750ல ஆரம்பிச்சு 20ஆம் நூற்றாண்டு அமெரிக்கா வரைக்கும் மொத்தம் 7 தலைமுறைகளை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். குண்டா கிண்டேல ஆரம்பிச்சு அலெக்ஸ் ஹேலி வரைக்கும் இந்த வரலாறு எவ்வளவு பிரம்மாண்டமா நீண்டிருக்குன்னு நீங்களே பாருங்க. பகுதி 1, ஜுப்ரே சிறுவன். நம்ம கதை ஒரு ஆப்பிரிக்க கிராமத்துல தொடங்குது. அந்த அமைதியான ராத்திரியில நட்சத்திரங்களுக்கு கீழே குண்டாவோட அப்பா ஓமரோ தன் சின்னஞ்சிறு மகனை தூக்கி பிடிச்சு அவனோட காதுகள்ல ஒரு பேரை முணுமுணுக்கிறார். உன் பெயர் குண்டா கிண்டே. மாண்டிங்கா சமூகத்தோட வழக்கப்படி ஒரு குழந்தைக்கு வைக்கப்படுற பேரு தான் அவங்களோட அடையாளம். சொல்லப்போனா உலகத்திலேயே ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த பரிசு அதுதான்னு அவங்க நம்பினாங்க. 1750களில் கேம்பியாவில் இருக்கிற ஜூஃபூரே, இது ரொம்ப அமைதியான ஆனா அதே சமயம் ரொம்ப அழகா கட்டமைக்கப்பட்ட ஒரு மாண்டிங்கா கிராமம். இங்க தான் குண்டா அவனோட தம்பி லாமின் அப்புறம் நண்பன் சிடாபா கூட சேர்ந்து ஒரு வளமான கலாச்சாரத்துல வளர்றான். இஸ்லாமிய நம்பிக்கைகள், தினசரி தொழுகைகள், ரொம்ப தெளிவான சட்டங்கள், பள்ளிக்கூடங்கள், அது மட்டும் இல்லாம கிரியோட்ஸ்னு சொல்லப்படுற வாய்வழி வரலாற்று ஆசிரியர்கள், இப்படி ரொம்ப சிறப்பான ஒரு சமூகம் அவங்களோடது. இதுல குண்டாவோட அப்பா அவனுக்கு சொல்லிக் கொடுத்த ரொம்ப முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? நீ எங்கிருந்து வந்தேங்கிறத எப்பவும் தெரிஞ்சுக்கோ, அப்பதான் நீ யாருங்கிறது உனக்கு புரியும் அப்படிங்கிறது தான். ஆனா பாருங்க, எல்லாம் ஒரே நிமிஷத்துல தலைகீழா மாறுது. 1767ஆம் வருஷம் 17 வயசான குண்டா ஒரு முரசு செய்யறதுக்காக மரம் வெட்ட காட்டுக்குள்ள தனியா போறான். அப்போ திடீர்னு அடிமை வியாபாரிகளால தாக்கப்பட்டு கட்டி போடப்பட்டு கொஞ்சம் கூட இரக்கமில்லாம இழுத்துட்டு போகப்படுறான். அவனோட அப்பா அம்மாவுக்காக அவன் கதறான். ஆனா யாருமே வரல. அவனோட ஒட்டுமொத்த உலகமும் ஒரே நொடியில் அவன் கிட்ட இருந்து பறிக்கப்படுது. அவன் இப்போ ஒரு அடிமை. பகுதி 2, நடுப்பயணம். அதாவது அந்த கொடூரமான மிடில் பேசேஜ். குண்டாவோட கழுத்துல சங்கிலிய கட்டி மத்த ஆப்பிரிக்கர்களோட சேர்த்து அவனை கடற்கரையை நோக்கி பல மைல்கள் ரொம்ப கொடூரமா நடக்க வைக்கிறாங்க. அங்கதான் அவன் தன்னோட வாழ்க்கையில முதல் முறையா கடலையும் ஒரு மிகப்பெரிய மரக்கப்பலையும் பார்க்கறான். மிடில் பேசேஜ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? முக்கோண வர்த்தக பாதையில இருக்கிற ரொம்பவும் மோசமான நரக வேதனையான ஒரு நடுத்தர பயணம்தான் இது. கப்பலோட அடிவாரத்துல மூச்சு திணற வைக்கிற இருட்டுல நகரக்கூட முடியாத அளவுக்கு சங்கிலிகளால கட்டப்பட்டு அவங்க அடைக்கப்பட்டாங்க. பல பேர் அங்கே இறந்துட்டாங்க. குண்டா ஒரு புரட்சியை பண்ண முயற்சி செஞ்சான். ஆனா அது ரொம்ப கொடூரமா ஒடுக்கப்பட்டுச்சு. ஆனாலும் அவனோட மன உறுதி உடையவே இல்லை. ஒரு வழியா 4லிருந்து 8 வார நரக வேதனைக்கு அப்புறம் அந்த கப்பல் மேரிலாண்டில் இருக்கிற அனாபோலிஸ வந்து சேருது. பகுதி 3, சங்கிலியில் மரபு. குண்டாவோட வாழ்க்கை வர்ஜீனியா தோட்டத்துல எப்படி மாறுதுன்னு பாப்போம். குண்டாவை ஜான் வாலர் அப்படிங்கிறவரோட வர்ஜீனியா தோட்டத்துக்கு வித்துடுறாங்க. அங்க அவனோட அடையாளத்தை முழுசா அழிக்கிறதுக்காக டோபி அப்படிங்கிற ஒரு புது பேரை அவன் மேல சட்டப்பூர்வமா திணிக்கிறாங்க. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு முறை அந்த வெள்ளைக்காரங்க அவனை டோபின்னு கூப்பிடும்போதும் குண்டா தனக்குள்ளேயே ரொம்ப அமைதியா ஆனா ரொம்ப உறுதியா என் பெயர் குண்டா கிண்டே அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிறான். இது வெறும் பிடிவாதம் இல்லைங்க. தான் அடையாளத்தை காப்பாத்தி அவன் கட்டின மாபெரும் அரணது. அவங்க அவனோட உடம்ப வேணா அடிமையாக்கலாம், ஆனா அவனோட பேரை எப்பவும் பறிக்க முடியாது. இந்த அடிமைத்தனத்தை குண்டாவால ஏத்துக்கவே முடியல. அதனால 4 முறை அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றான். ஒவ்வொரு முறையும் பிடிபட்டு ரொம்ப கொடூரமா தண்டிக்கப்படுறான். 4வது முறை தப்பிக்கும்போது அவனுக்கு ஒரு கொடூரமான தேர்வு கொடுக்கப்படுது. ஒன்னு ஆண்மை நீக்கும், இல்லைன்னா வலது பாதத்தோட ஒரு பகுதியை வெட்டுறது. அவன் தன்னோட பாதத்தையே தேர்ந்தெடுக்கிறான். அவனோட அந்த வெட்டப்பட்ட பாதம் அவன் காட்டின எதிர்ப்போட ஒரு அழியாத உடல் ரீதியான அடையாளமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் குண்டாவுக்கு பெல் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட பழக்கம் ஏற்பட்டு ஒரு புது வாழ்க்கையே தொடங்குறான். அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு அவன் கிஸ்ஸின்னு பேர் வைக்கிறான். மாண்டிங்கா மொழியில அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அங்கே இரு அப்படின்னு அர்த்தம். ராத்திரி நேரங்கள்ல குண்டா ரொம்ப ரகசியமா தரையில ஆப்பிரிக்க வரைபடங்களை வரைஞ்சு காட்டி அவனோட உண்மையான பேரையும் கோ, கொம்பி பொழங்கோ மாதிரியான ஆப்பிரிக்கா வார்த்தைகளையும் கிஸ்ஸியோட காதுகள்ல முணுமுணுக்கிறான். ஆனா விதி ரொம்ப கொடூரமானது. கிசி தன்னோட நண்பன் நோவாவுக்கு தப்பிச்சு போக ஒரு போலி பாஸ் எழுதி கொடுத்ததுக்காக அவளை இன்னொருத்தருக்கு வித்துடுறாங்க.
குண்டா அவளை துரத்திக்கிட்டே ஓடி வந்து கீழே விழுகிறான். நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? நார்த் கேரளானாவில் கிசி அவளோட புது முதலாளி டாம் லீயால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி ஒரு பையனை பெத்தெடுக்கிறா. ஆனா அவ அந்த பையனுக்கு தன் முதலாளியோட அடையாளத்தை கொடுக்கல. அவனுக்கு சிக்கன் ஜார்ஜ்னு பேர் வச்சு குண்டா சொன்ன அத்தனை கதைகளையும் ஆப்பிரிக்கா வார்த்தைகளையும் அவனுக்குள்ள விதைக்கிறா. உண்மையை சொல்லப்போனா கிசி தான் இந்த நினைவுகளோட மிக முக்கியமான பாலம். பகுதி 4 சுதந்திரமும் முகப்பு வராண்டாவும். இப்போ நாம உள்நாட்டு போருக்கு அப்புறம் நடந்ததை பாப்போம். கிசியோட மகனான சிக்கன் ஜார்ஜ் சேவல் சண்டையில ரொம்ப கெட்டிக்காரர். அது மூலமா அவர் தன்னோட சுதந்திரத்தையும் வாங்குறாரு. ஆனா தன்னோட முதலாளியோட கடனை அடைக்கிறதுக்காக அவர் இங்கிலாந்துல பல வருஷம் உழைக்க வேண்டியதா போயிடுச்சு. பல வருஷங்களுக்கு அப்புறம் 1865ல தலையில ஒரு பெரிய தொப்பியோட சிக்கன் ஜார்ஜ் திரும்ப தன்னோட குடும்பத்தை தேடி வராரு. அது நிஜமாவே ஒரு உணர்ச்சிகரமான ரொம்ப சந்தோஷமான தருணம். அவர் தன்னோட உறுதியான மனைவியான மெட்டில்டாவையும் இப்போ நல்லா வளர்ந்துகிட்ட தன்னோட குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு தெற்க விட்டு வடக்கே ஒரு புது சுதந்திர வாழ்க்கையை தேடி பயணிக்கிறாரு. சிக்கன் ஜார்ஜோட மகன் டாம் முர்ரே ரொம்ப திறமையான ஒரு இரும்பு கொல்லர். அவங்க டென்னசியில இருக்கிற ஹெனிக் அப்படிங்கிற ஊர்ல குடியேறாங்க. அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருந்தாலும் அந்த புனரமைப்பு காலகட்டத்துல கருப்பின மக்கள் மேல வன்முறை ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. அதனால டாம் ரொம்ப எச்சரிக்கையா செயல்பட்டு ஒரு முகப்பு வராண்டாவோட இருக்கிற ஒரு பாதுகாப்பான வீட்டை கட்டுறாரு. இது சாதாரண வீடு இல்லைங்க. அந்த 100 வருஷ போராட்டத்தோட முதல் மிகப்பெரிய வெற்றி இதுதான். இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வீட்டின் முகப்பு வராண்டாவில நடந்த அந்த மாயாஜால மாலை நேரங்கள் தான். டாமோட பொண்ணு சிந்தியா அப்புறம் பேத்தி பெர்த்தா மாதிரி வயசான பெண்கள்லாம் சேர்ந்து தி ஆப்பிரிக்கன் அப்படிங்கிற அந்த ஆப்பிரிக்கா தாத்தாவோட கதைகளை சின்ன பையனா இருந்த அலெக்ஸ் ஹேலிக்கு அங்க வச்சு தான் சொல்றாங்க. அந்த கப்பல், வெட்டப்பட்ட பாதம், அந்த ஆப்பிரிக்கா வார்த்தைகள், இது எல்லாமே ஒரு கதையா அந்த சின்ன பையனோட மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதியுது. பகுதி 5 ஒரு வட்டம் முடிகிறது. இப்போ அலெக்ஸ் ஹேலியோட தேடலை பத்தி பார்ப்போம். அப்படியே ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 1960களுக்கு வருவோம். சின்ன வயசுல வராண்டாவில் கேட்ட அந்த கதைகள் எல்லாம் வெறும் கட்டுக்கதை இல்ல, அது தன்னோட குடும்பத்தோட உண்மையான வரலாறு தான் நிரூபிக்க இப்போ பெரியவரான அலெக்ஸ் ஹேலி ஒரு மிகப்பெரிய 12 வருஷ தேடலை ஆரம்பிக்கிறாரு. முதல்ல நேஷனல் ஆர்கைவ்ஸ்ல போய் தேடுறாரு. ஆனா அவருக்கான அந்த மிகப்பெரிய திருப்புமுனை எங்க கிடைச்சது தெரியுமா? சின்ன வயசுல அவர் கேட்ட அந்த கம்பி பொலங்கோ அப்படிங்கிற வார்த்தைக்கு மாண்டியாங்கா மொழியில காம்பியா நதின் அர்த்தங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இது அவரை நேரா ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஜுஃபுரே கிராமத்துக்கே கூட்டிட்டு போகுது. அங்க போய் ஒரு கிரியோட்டை சந்திக்கிறாரு. கடைசியா லார்ட் லிகோனியர் அப்படிங்கிற அந்த அடிமை கப்பலோட ஆவணங்களை சரிபார்த்து தான் கேட்ட வரலாறு 100% உண்மைங்கிறத உறுதி செய்றாரு. இது நிஜமாவே எதை ரொம்ப அற்புதமா விளக்குதுன்னா, எந்த சம்பந்தமுமே இல்லாத 2 நினைவுகளோட சங்கிலிகள் ஒரு மாபெரும் கடலை தாண்டி 200 வருஷங்களுக்கு பிறகும் எப்படி ஒன்னோடு ஒன்று ரொம்ப கச்சிதமா பொருந்தது அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் டென்னசில பாட்டி சொன்ன அதே முரசு செய்ய போன கதை, இன்னொரு பக்கம் ஆப்பிரிக்காவில் அந்த வாய்மொழி வரலாற்று ஆசிரியர் சொல்ற அதே கதை. ரெண்டும் அச்சு பிசகாம அப்படியே ஒத்துப்போகுது. இதை கேட்கும் போதே நமக்கு சிலிருக்குதுல்ல. 13 கோடி. ஆமாங்க, 1977ல இந்த புத்தகத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட டிவி சீரீஸே சுமார் 13 கோடி அமெரிக்கர்கள் பார்த்துருக்காங்க. இதை யோசிச்சு பாருங்க. இது வெறும் ஒரு டிவி சாதனை மட்டும் கிடையாது. அதுவரைக்கும் அழிக்கப்பட்டதா நினைக்கப்பட்ட ஒரு வரலாற்றின் மேல மக்கள்கிட்ட ஒரு மாபெரும் விழிப்புணர்வையும் ஒரு கலாச்சார எழுச்சியும் இது உருவாக்குச்சு. அலெக்ஸ் ஹேலி தன்னோட புத்தகத்தை எப்படி சமர்ப்பணம் செஞ்சிருக்காருன்னு பாருங்க. ரொம்ப ஆழமான வரிகள். ஒட்டுமொத்தமா திருடப்பட்ட ஒரு இனத்தோட மனிதநேயத்தை இந்த வரலாறு திரும்ப கொண்டு வந்துச்சு. அதே சமயம் தங்களோட பேரை கூட காப்பாத்திக்க முடியாம தங்களோட வேர்களை என்றென்றைக்கும் இழந்துட்ட எத்தனையோ ஆப்பிரிக்கர்களுக்கான ஒரு ஆழமான அஞ்சலியாவும் இது அமைஞ்சது. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு ஆழமான கேள்வி. இருட்டுல ரகசியமா முணுமுணுக்கப்பட்ட ஒரு பேரு ஒரு மாபெரும் கடலையும் சங்கிலிகளையும் 2 நூற்றாண்டுகளோட மௌனத்தையும் தாண்டி உயிர் வாழ முடியும்னா, உங்க சொந்த குடும்பத்தோட நினைவுகள்ல வெளிவருவதற்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த வரலாறு என்னவா இருக்கும்? வாய்மொழி வரலாற்றுக்கு இருக்கிற அந்த அழிக்க முடியாத சக்தி அதுதாங்க. குண்டா கிண்டேவோட வரலாறு மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேர் கண்டிப்பா இருக்கும். அது என்னன்னு தேடுங்க. இவ்வளவு நேரம் இந்த வரலாற்றை என்னோட சேர்ந்து பயணிச்சதுக்கு ரொம்ப நன்றி.